சரி. போனா போகுது பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பார்த்தா போன்ல முத்தம் கொடுக்க அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? கண்ணுத யாருமா போன்ல? முத்தமிழ்ப்பா. என்னவா? முத்தமிழுக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பாக்குறாங்களா, அதனால அவங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்களாம்பா. அப்படியா? நாளைக்கு பேசிக்கலாம். நீ போய் வேலையை பாருமா. போ போ. சரிப்பா. போமா. யா அம்மா மங்க பா இங்க வாமா. நம்ம முத்தமிழுக்கு போன போடுமா. உட்காருமா. ஏமா டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்ப்பா. முத்தமிழுக்கு போன போடு. The number you are calling is either switched off or not reachable at the moment. என்னாச்சுமா? போகலப்பா. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுமா. The number you are calling is either switched off or not reachable. இந்த பையனுக்கு அறிவு இருக்கா இல்லையாமா? ஃபோன் பண்ணா எடுக்கணும்ல. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு.
சரி, நீ போய் வேலையை பாருமா, நான் பார்த்துக்கிறேன். போமா. முத்தமிழ், உன்கிட்ட அப்பயே சொன்னேன் இந்த ஊர் பஞ்சத்தை நமக்கு வேணாம்னான்ட்டு. சொன்ன கேட்டியா? நல்லா உரைக்கிற மாதிரி சொல்றா செல்வம். ஊர் வம்பு நமக்கு எதுக்கு? இப்ப பாரு, கட்டையில வரவங்க என் பிள்ளை எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. இவன் எது கேட்டாலும் சொல்லவே மாட்டான். நீ நாளைக்கு ஐயாவுக்கு போன போடு. இவன் இங்க இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. மா சும்மா இருமா. செல்வம் அவன் என்னை அடிக்க வரலடா, அப்புறம் கொல்ல வந்திருக்கான். இந்த தடவை ஊருக்கு வந்ததுலேருந்து புதுசாக ஒருத்தன் கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கான்டா. அவ யாரா? நம்ம ஊருக்காரனா? இல்லைடா, எந்த ஊருக்காரனே தெரியலடா. எனக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதான் யோசனையாகவே இருக்கேன். சரி, அடுத்து அவனை பார்க்குறப்ப அவன் யாருன்னு விசாரிச்சிருவோம்டா. அதெல்லாம் சரி, உன் போனை ஏன்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அட போடா, போன காலையிலேருந்தே காணோம். எங்கே வச்சேன் எங்கே விழுந்துச்சுன்னே தெரியல. சண்டையில் எது விழுந்துருக்குமா? அதான்டா தெரியல, காலையில் தான் போய் பார்க்கணும். மங்கைக்கு என்னாச்சுன்னு தெரியல, மனசே சரியில்லடா. சரி பர்றா, காலையில் தேடுவான். சாப்பிட்டு படு. அண்ணே வாண்ணே, சாப்பிட போகலாம் வாண்ணே. இல்லை எனக்கு வேணாமா, நீங்கள் போய் சாப்பிடுங்க. நீ எதுவும் கவலைப்படாதண்ணே, நாளைக்கு காலைல நம்ம அண்ணிட்ட கால் பண்ணி பேசுவோம். நீ சாப்பிடலன்னா அப்போ நானும் சாப்பிட மாட்டேன். போய் சாப்பிட்றா. சரி நானும் சாப்பிட்றேன், போய் சாப்பாடு எடுத்து வைப்போம். என்னாச்சு? என்னடி தாயே, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பாடுமா. முத்தமிழ் நல்லா முத்தமிழ் வந்த. ஒண்ணும் இல்லையே, பயப்படாதடி. என்னம்மா என்னாச்சு? ஏன் கத்துன? சொல்லுமா, என்னாச்சு மங்கைக்கு, என் பிள்ளைக்கு? இல்லப்பா, முத்தமிழுக்கு ஏதோ ஆகிற மாதிரி இருக்குப்பா. ஒண்ணும் இல்லடாமா, முத்தமிழுக்கு ஒண்ணும் இருக்காது, கவலைப்படாத. அப்பா சொல்றேன்லம்மா, பேசாம தூங்கு. ஆத்தா தூங்க சொல்லு. ஆத்தா வாடியே, தூங்குமா. இல்லப்பா, செல்வத்துக்கு போன் போட்டாலும் போக மாட்டேங்குது, முத்தமிழுக்கு போக மாட்டேங்குது. நான் எல்லாம் உசுரோட இருக்க மாட்டேப்பா. அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா. அவன் இல்லாம நான் செத்துருவேன்ப்பா. ஏதாவது பண்ணுங்கப்பா. ஏய், என் உசுரை வாங்கி தொலைகிற. பிறக்கிறப்பவே நான் சொன்னேன், கள்ளிப்பாலாவது நெல்லவாவது வச்சு கொண்டாடி சொன்னேன். இன்னைக்கு அவ துடிக்கிற துடிப்பு என்னால தாங்கவே முடியலப்பா. அடி அழுகாத அப்பே கேண்டி. மங்க, அப்பா கொஞ்சம் சொல்றத கேளியா? சொல்லுங்கப்பா. போன் எடுக்கல, ஊருக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஊர்ல போய் பார்த்துட்டு வா. அவன் என்ன ஜப்பான்லயா இருக்கான்? அப்பா உண்மையாப்பா சொல்றீங்க? காலையில 5 மணிக்கு பசி ஏத்தி விடுறேன். முத்தமிழ் ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு நல்ல செய்தி சொல்லு. பேசாம தூங்க சொல்லு. ஆத்தா தூங்குதா? அடியே, அப்புறம் என்ன, அப்பதான் சொல்லிட்டான்ல, நீ ஊருக்கு போன உடனே முத்தமிழ கையோட இழுத்துட்டு வந்துரு. பாட்டி வீட்ல. அப்பா பாட்டி. அத நான் பாத்துக்கிறேன், உட்காருமா. சரிப்பா.
இறங்குமா. நீ அம்மாட்ட பேசிட்டு திரும்பி வரும்போது அப்ப நான் சேலை கட்டிக்கிட்டு தான் உன்னை வரவேற்பேன். போதுமா? ஏறுமா ஏறுமா. நான் போயிட்டு அப்புறமா வரேன்ப்பா. போயிட்டு வாமா.